மேட்ச் வீட்டில் உட்காந்தா பார்த்தீங்க சூப்பராக போட்டுருக்காங்கடா வாங்கடா சொல்லிட்டு கூப்பிட்டான். அதான் வந்தேன். அவன் கேட்டால் பாச்சாதி கோயில் உட்காந்துட்டு இருக்கான்றான். இப்போ மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டாக போச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 விக்கெட் போகும்போது மேட்ச் வேற மாதிரி நினச்சோம். ஸ்லோவாக ஆனானுங்க. சரி கடைசியில் அடிக்க போறான்னு அடிக்க வந்தானுங்க. சரி அடிக்கிறானுங்கப்பா அப்படின்னு நினச்சா திரும்ப விக்கெட்டாக போச்சு. கடைசியில் காலி ஆயிட்டானுங்க 240லாம். இந்தியாவோட பேட்டிங்கில் நான் எதிர்பார்க்கறது சுமங்கில் தான். சுமங்கில் எதிர்பார்க்குற போன மாதிரி செம்மையா ஆனாப்ல. ரோஹித் ஒரு ஸ்டார்ட் அப் கொடுத்தா போதும். மற்றபடி விராட் கோலி எனக்கு தெரியல. முன்ன இருந்த ஃபார்ம் இப்போ இல்லை. இருந்தா பிரிச்சிருவாப்ல. அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிராக விராட் கோலினா வேற மாதிரி. பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட். இங்கே மெரினா பீச்லையும் பெசன்ட் நகர்லையும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து அதே போல இந்திய அணி முதல் ஆஃப்ல ரொம்ப டஃப் கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தானும் ரொம்ப சாதகமா அவங்களுக்கு தந்தாப்புல நல்ல ஒரு ஸ்கோரை எட்டியிருக்காங்க. கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டா தான் கண்டிப்பா இந்த துபாய் பிச்சில் இருக்கும்னு நான் நம்புறேன். இருந்தாலும் இந்திய அணி இப்ப இருக்கக்கூடிய ஃபார்ம்ல ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் கண்டிப்பா 1-1 விராட் கோலி வருவாரு. அதே போல ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாம் நல்ல கரண்ட் ஃபார்ம்ல இருக்காங்க. கண்டிப்பா இந்திய அணி வெற்றி பெற்று சாம்பியன்ஸ் டிராஃபியை தூக்க. பவுலர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையில ஓரளவு புவர்னு சொல்ல முடியாது, ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு கம்பேக் போட்டாங்க. இந்தியாவுடைய தங்கமான இருக்கக்கூடிய சுப்மன் கில் இன்னைக்கு ஒரு நல்ல ஆக்கோட. பாகிஸ்தானுக்கும் விராட் கோலிக்கும் கண்டிப்பா ஒரு தொடர்பு இருக்கு. கண்டிப்பா விராட் கோலியோட செஞ்சுரி இன்னைக்கு பார்க்கணும்னு ஆவலோட இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு குரூஷலா இருக்க மாதிரி இல்ல. இது ஸ்கோர் ஆக்சுவலா 300 to 350 வரைக்கும் அடிக்கக்கூடிய கிரவுண்ட் தானே இது. 241 நம்ம போலிங் பெஸ்டா தான் போட்டிருக்காங்க. ஒரு 40-45 ஓவர்ஸ் எல்லாம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா டீம். பாகிஸ்தான்றதுல கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.